இந்த எபிசோட்ல நம்ம பருட்டோ பொம்மை குணாயை வச்சு டார்கெட்ல ஹீட் பண்ணிக்கிட்டு கூடிய சீக்கிரம் அந்த பியாக்கியா கேங்க நான் பிடிச்சே தீர்வேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சடனா டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும். காமினாரி கம்பெனியை எதிர்த்து ஏகப்பட்ட மக்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கம்பெனி நல்ல கம்பெனி கிடையாது, இந்த கம்பெனினால மக்கள் எல்லாருக்கும் கஷ்டம் தான் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை எதிர்த்து ஏகப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இன்டர்வியூ கொடுக்கறதும் அதை எதிர்த்து போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க காமினாரி எதனால மக்கள் சடனா இந்த மாதிரி மாறிட்டாங்க, நம்மளோட எம்ப்ளாயை நம்ம எப்பயுமே ஈக்குவலா தானே ட்ரீட் பண்ணுவோம், எதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி டிங்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. டிவில இந்த நியூஸை பார்த்தா பருட்டோக்கு பயங்கரமாவே கோவம் வருது. ஹீமா வரைக்கும் இது என்னன்னு சொல்லி புரியல. ஹினாட்டா கிட்ட அவ கேக்குறா, மக்கள் எல்லாருமே காமினாரி தப்பு பண்றேன்னு சொல்லி நினைக்கிறாங்க, அதனால இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்ல உடனே ஹீமாவரி பருட்டோ கிட்ட உன் ஃப்ரெண்டோட கம்பெனி தானே அது, அவங்க இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா இது பியாக்கியா கேங்கோட வேலையா தான் இருக்குன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். உடனே ஹினாட்டா அந்த இடத்துல பியாக்கியா கேங் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருந்தா இது வில்லேஜுக்கே பெரிய பிரச்சனை தான், ஏன்னா அவங்க இந்த மாதிரி பண்றதுனாலுமா வில்லேஜ்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட கேங்க இந்த வில்லேஜ்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதே நேரத்துல அந்த பியாக்கியா கேங் லீடர் இதே நியூஸை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம நினைச்ச மாதிரி மக்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாருமே நம்ம பக்கம் இருக்க வரைக்கும் நம்மளால ஏகப்பட்ட திருடெல்லாம் பண்ண முடியும், மக்கள் மேல ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பியாக்கியா கேங்கோட லீடரோட பவரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது தான். சப்போஸ் ஒரு மனுஷனுக்கு கோவம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை இன்னொருத்த மேல திசை திருப்பி விட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட எல்லாத்தையுமே அனுப்புறது தான் இவனோட ஜூட்ஸுவோட பவரே. உடனே யோகி அந்த இடத்துல நம்மளாம் நேர்மையான திருடங்க, இந்த மாதிரி மக்களையே இதுக்கு யூஸ் பண்றது மூலியமா அது பெரிய பிரச்சனை தான் முடியும், மக்களுக்கு இது மூலியமா நம்மளால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்பான். உடனே அந்த லீடர் வந்து இது மூலியமா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதெல்லாம் அவங்களோட நல்லதுக்காக மட்டும்தான், இப்படி பண்ணாதான் எல்லாருக்கும் ஈக்குவலான ஜஸ்டிஸ் கிடைக்கும். அப்படியே சீனை கட் பண்ணா ஒகாகே ஆபீஸ்ல இதை பத்தின டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. வில்லேஜ்ல இருக்க பணக்காரங்க எல்லாரையுமே எதிர்த்து நார்மல் பீப்புள்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நார்மலா நடக்கிற மாதிரியே இல்ல, யாரோ ஒரு விஷயம் இதை பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஷிகமாரு சொல்ல இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பியாக்கியா கேங் தான் இருக்குன்ற மாதிரி சாய் சொல்லுவான். நல்லா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தாலுமே பியாக்கியா கேங் வந்துட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. இது மூலியமா அவங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் தெரியல. அதுக்கு நருட்டோ இந்த மாதிரி பணக்காரங்களை எதிர்த்து நார்மல் பீப்புள்ஸை ப்ரொடெஸ்ட் பண்ண வச்சுட்டா நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க எல்லா இடத்துலயும் திரு நினைக்கிறாங்களோ என்னவோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பியாக்கியா கேங் கடைசியா திருனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளாவே வில்லேஜ் பக்கம் வார்த்தை இல்ல. இதுவுமே வித்தியாசமா தான் இருக்கு, ஒருவேளை அவங்க வேற வில்லேஜ் கிட்ட திருட போயிருக்கலாம், அதனால நம்ம வேற வில்லேஜ் கிட்டயுமே இந்த மாதிரி பியாக்கியா கேங்க பத்தி சில விஷயங்கள் தெரியுமா, அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்களான்னு கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். ஆல்ரெடி ஒகாகேனா ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, ஆனாலும் நம்ம நருட்டோக்கு இது எக்ஸ்ட்ராவா ஒரு வேலையா ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஷிகமாரு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவான். ஆனா ஒரு ஒகாகேவா வில்லேஜுக்கு வர எல்லா பிரச்சனையுமே நம்ம நருட்டோ பிரச்சனையில இருந்து சால்வ் பண்ணி தானே ஆகணும். சாய் அதனால என்ன சொல்லுவானா, அவனுக்கு கீழே இருக்க போலீஸ் ஆஃபீஸ்லாம் வச்சு இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் கண்டினியூ பண்றதா சொல்லிட்டு போவான். நம்ம பருட்டோ வேகமா பர்கர் கடைக்கு போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிவில இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, டிவில என்னடா ஆப்போசிட்ல பாரு ரோட்டுக்கு வெளியே எவ்வளவு பேர் போய்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் லீஃப் வில்லேஜ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது, நியூஸா இருக்கட்டும் இல்ல ரியாலிட்டியா இருக்கட்டும். ஆனா அந்த பியாக்கியா கேங் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு, ஏன்னா மக்கள் எல்லாரையுமே அந்த பியாக்கியா கேங் வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஷினோபிசாலே பியாக்கியா கேங்க பிடிக்க முடியல, நார்மலான பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்களோட ட்ராப்லயே போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க பாப்புலரான விஷயம் நம்ம சோஜோக்கு சுத்தமாவே பிடிக்கலங்க. சொசைட்டில இருக்க எல்லாருமே ஈக்குவாலிட்டியா இருக்கணும், எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த திருட்டு பசங்க எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றது கரெக்ட் தானே ஷீக்கடான்னு சொல்ல, நீ சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். ஷீக்கடா அந்த இடத்துல நார்மலாவே இருக்க மாட்டான், ரொம்பவே வினோதமா தாங்க இருப்பான். அவன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போக சோஜோ ஷீக்கடாயை கூப்பிட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்காக மீட்டிங் எங்கன்னு சொல்லிட்டு போடான்ற மாதிரி கேட்க, கூடிய சீக்கிரம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷீக்கடா போய்கிட்டே இருக்காங்க. நடா ஷீக்கடா இது மாதிரி வினோதமா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு எல்லாருமே தோணுது. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம யோகி ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு ஷோகி காயினை கையில வச்சுக்கிட்டு ஷீக்கடாய் கூட விளையாண்ட கேம் எல்லாத்தையுமே நினைவு மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் பியாக்கியா கேங்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் வாழ்க்கைய வாழ்ந்தாகணும், நான் அன்னைக்கு இந்த விஷயத்த முடிவு பண்ண அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஆக்சுவலா நம்ம யோகி வந்து சின்ன வயசுல அவனோட அப்பா அம்மா கூட ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இப்ப பியாக்கியாவோட கேங் லீடரா இருக்காரு. ஒரு நாள் அவனோட அப்பா வந்து சில வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் மாதிரி கிளம்புவாரு ஒரு இடத்துக்கு. அன்னைக்கு அவனோட அம்மா, உங்க அப்பா என்ன வேலை செய்யறான்னு சொல்லி உனக்கு தெரியுமா, மக்கள் எல்லாருக்குமே உதவி பண்ற வேலை தான். அவன் அப்பாவை பத்தி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுமே அவனோட அப்பா மாதிரி மாறணும்ன்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேருமே சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவனோட அப்பாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யோகி அவனோட அப்பாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சடனா வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவன் வேகமா ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கு. அவனோட அப்பா அடிபட்டு ரத்த
வெள்ளத்துல அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்குறாரு. இப்படி அவனோட அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா கூட சேர்ந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி முகம் தெரியாத ஒருத்தன் வந்து அவனோட அம்மாவையுமே கொலை பண்ணிடுறான். யோகிக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாது. தன்னோட அம்மாவே தன்னோட கண்ணு முன்னாடியே இறந்திருப்பாங்க. அவங்களோட ரத்தம் எல்லாமே யோகியோட மூஞ்சிலேயே இருக்கும். அதெல்லாம் பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கோட அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையுமே கொன்னவன் யோகியுமே கொல்றதுக்காக ஸ்வாட தூக்கி அட்டாக் பண்ண போக யோகி பயத்துல கத்தி அவனோட கையை லேசா மூவ் பண்ண உடனே அந்த இடத்துல அவனோட ஸ்னோ ஸ்டைல யூஸ் பண்ணி, அதாவது அவனோட ஐஸ் ஸ்டைல யூஸ் பண்ணி எனிமியோட ஸ்வாடே உறைஞ்சு போயிடும். அவன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவான். அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பெட்ல இருந்து நம்ம யோகி ஏஞ்சிக்கிறான். ஏஞ்ச உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா அவனோட அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகியோட அப்பா அம்மாவை கொன்னவன அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல கொன்னுட்டு நம்ம யோகிய காப்பாத்திருக்காரு. தன்னோட அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, என்ன மன்னிச்சிரு, என்னால அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்கள காப்பாத்த முடியல, உன்னை மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவனோட அப்பா அம்மா உடல் ரெண்டுமே அந்த சைட்ல தான் இருக்கும். அதை பார்த்து யோகி அங்கேயே பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த ஒயிட் கலர் முடி வச்சிருக்கவரு நீ வேணா எங்க கூட வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரை கொடுப்பாரு. யோகிக்குமே தங்கறதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடமும் கிடையாது இல்லையா, அதனால அவனோட அப்பாவோட நண்பன் கூடயே சேர்ந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்க, நம்ம ஏன் இங்க இருக்கோன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறான் யோகி. அதுக்கு அவன் இந்த இடத்துல தான் எங்களோட மீட்டிங் நடக்கும், கூடிய சீக்கிரம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பியாக்கியா கேங்க சேர்ந்த ஏகப்பட்ட மெம்பர்ஸ் அந்த அவுல் மாஸ்க போட்டு பின்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அவனுங்க எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு பாஸ், இவன் யாரு அப்படின்ற மாதிரி யோகியை பார்த்து கேட்க, இதுக்கப்புறம் இவனும் நம்ம கூட தான் இருக்க போறான்ற மாதிரி அவன் சொல்றாங்க. இவங்க தான் பியாக்கியா கேங். இவங்க ஜஸ்டிஸா கொடுக்கறவங்க, அதாவது பணத்தை நிறைய வச்சுக்கிட்டு எல்லாரையுமே ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடி ஏழை மக்களுக்கு கொடுக்கறது தான் இவங்களோட வேலையே. இந்த வேலையை என்னோட அப்பா பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஆமான்ற மாதிரி அவனுமே சொல்லுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பாலடைஞ்ச பில்டிங் காட்டுறாங்க. அந்த இடத்துல தங்கம் வைரன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு செம்ம வேட்டை ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீனும் எங்க அப்பாவும் திருடுங்களா அப்படின்ற மாதிரி யோகி கேட்பான். அதுக்கு அவன் வந்து, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நாங்க பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி ஏழைங்களுக்கு கொடுப்போம், நாங்க தான் நோபல் தீப். அந்த கேங்ல ஒருத்தன் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கோ, பணக்காரங்க கிட்ட இருந்து தான் நம்ம திருடுவோம், ஏன்னா அவங்க ஏழையோட உழைப்புல இருந்து தான் திருடி பணக்காரங்களாவே மாறுறாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து திருடி மறுபடியும் ஏழை கிட்ட கொடுக்கறது நல்ல விஷயம் தான். நம்ம வெறும் பணக்காரங்க கிட்ட இருந்து மட்டும் தான் திருடுவோம், அதனால இது தப்பான விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி சில கான்வர்சேஷனை தான் அந்த இடத்துல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் அப்பாவும் எப்பயும் மிஷன்ஸ் போவோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்க ரெண்டு பேருமே பண்ணிக்கிட்டு இருப்போம். என்னதான் நாங்க ஷினோபிஸா இருந்தாலுமே எங்களுக்கு மேல இருக்கவங்க எங்களை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்களை எப்பயுமே கீழே தான் வச்சு பார்ப்பாங்க. சோ அதெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களையே நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். என்னால என்னோட அப்பா திருடிப்பாருன்னு சொல்லி நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி தான் யோகி சொல்லுவான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, உன் அப்பா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருந்தாலுமே உனக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா ரொம்பவே சின்ன பையனா இருக்க. யோகி அந்த இடத்துல தன்னோட அப்பா அம்மா கொண்டாங்க இல்லையா, அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்பதான் அவன் சொல்லுவான், உன்னையும் உன் அம்மாவையும் எந்த பிரச்சனையிலும் மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன் அப்பா வந்து இந்த விஷயம் யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சில பேர் வருவாங்க. அவங்க எல்லாருமே வந்த உடனே அந்த லீடர் கொஞ்சம் நகையை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க, அந்த வயசானவங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும்னா நம்ம திருடினா மட்டும்தான் முடியும். இந்த விஷயங்களை தான் உன்னோட அப்பாவுமே சொல்லுவாரு. ஒரு ஷினோபி எப்பயுமே அவனோட வில்லேஜுக்கு லாயலா இருப்பான். யாருக்கு கஷ்டம் யாருக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் உதவி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஷினோபிஸ் எல்லாருமே வில்லேஜுக்கு ஒரு சிப்பாய் மாதிரி தான், அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கடைசியில நீ என்னோட கேங்ல வந்து சேர்ந்துக்கோ, இதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல அந்த சின்ன பையனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நகையை வாங்கின அந்த வயசானவங்க எல்லாருமே ரொம்பவே நன்றி நன்றி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே யோகி அந்த இடத்துல அவன் அம்மா சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். உன் அப்பா வந்து மக்களுக்கு உதவி பண்ற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாஸ்க் அவர் கையில இருந்து வாங்கி போட்டவன் தான் இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த மறக்காம மாறாமலே இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா பிளாஷ்பேக்க முடிக்கிறாங்க. நம்ம யோகி அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்க. லீடர் அந்த இடத்துக்கு வந்து, பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கா, எல்லாத்துக்குமே ரெடியா இரு, நாளைக்கு தான் நம்ம பிளானோட கடைசி எல்லாத்தையுமே செய்ய போறோம், எல்லாத்துக்குமே ரெடியா இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பார்த்தா அவன் கிட்ட அந்த ஷோகி கேமோட காயின் இருக்கும். முதல்ல யோகி அதெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்க முயற்சி பண்ணுவான். பட் ஒரு கடத்துக்கு அப்புறம் இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருங்க, நான் தவறிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இது தப்புலாம் கிடையாது, உன் அப்பா இருந்தா இந்த இடத்துல பெருமை போடுவாரு அப்படின்ற மாதிரி அந்த லீடர் அந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த லீடர் கொஞ்சம் கடுப்பா தான் இருப்பான், ஏன்னா யோகிக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்காங்க, இது மூலமா எதனா பிரச்சனை நடக்குமோ அப்படின்ற மாதிரி கோவத்தோட தான் இருப்பாங்க. சீக்கிர அதே மாதிரி இவங்க விளையாடுவாங்க இல்லையா, அந்த மரத்துக்குள்ள தனியா உக்காஞ்சி வழக்கம் போல அந்த கேமை பார்த்துக்கிட்டு இருக்க. யோகி அந்த இடத்துல போயிட்டு, எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டா இப்பெல்லாம் வரத்து இல்ல அப்படின்ற மாதிரி சில வேலை கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு, நான் நிறைய முயற்சி
பண்ணி நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன், இன்னைக்கு ஒண்ணு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் ஷீகடே அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ வாயால பேசினாதான் போதாது, மேட்ச்ல காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல சீரியஸா கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி கேம் வந்து ரொம்பவே சீரியஸாவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் போய்கிட்டு இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா நைட் ஆகி இருட்டாக ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷீகடாய் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வந்தான் இல்லையா பார்சல், அதை ஓபன் பண்ணா உள்ள பெட்டர் மாஸ் லைட் இருக்கு. இப்படி அவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து ரொம்ப நேரம் சீரியஸா ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஷீகடாய் அவனுக்கு செக் மேட்டை வச்சிருவான். எந்த ஒரு காயினையும் ரிவர்ஸ் எடுக்க முடியாத அளவுக்கு செக் மேட் இருக்குங்க. உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், நீ ஒரு வாட்டி மூவ்ஸை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், ஆனா நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீகடாய் அந்த இடத்துல கொஞ்சம் தயங்கி அதுக்கப்புறம் நீ தானே அந்த பியாக்கியா கேங்ல இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. உடனே யோகி அந்த இடத்துல சமாளிக்கிற விதமா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவும் புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஷீகடாய் உடனே ஒரு பிளாஷ்பேக்கை கேட்பாங்க. அன்னைக்கு பருட்டோ அந்த கேம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சிருப்பான் இல்லையா சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து, நீயா வில்லேஜுக்கு புதுசா வந்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனா அந்த லேப்ல என்னென்ன வினோதமான பொருட்கள் இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்பனா இதுக்கு முன்னாடியே நீ வந்து எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிருப்ப இல்லையா. யோகி அந்த இடத்துல நீ ஓவராவே யோசிக்கிற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்ன மாதிரி ஒருத்தனை எப்படி பியாக்கியா கேங்களெல்லாம் சேர்த்துப்பாங்க, உன்கிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல ஷீகடாய் கொஞ்சம் அமைதியா இருக்க, பாரு உனக்கே தெரியுது நீ கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறன்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஷீகடாய் அந்த இடத்துல இவ்வளவு பேசுறேன்னா ப்ரூஃப் இல்லாம சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ எடுத்துட்டு வந்த லேம்பே திருட்டு போன பொருள்ல ஒண்ணுதான், உன்னோட ஹைரோட்ல இருந்து நீ அதை அறியாமலே எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்ல, யோகி அந்த இடத்துல பயங்கர ஷாக் ஆகி அந்த லேம்பை தட்டி விட்டு கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க. சீக்கிரம் அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாம இந்த கேம் உண்மையிலே நல்லா போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, என்ன புடிச்சு கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி யோகி கேட்க, நான் உன்னை புடிச்சுலாம் கொடுக்க மாட்டேன், உன்னை பத்தி யார்கிட்டயுமே இது வரைக்கும் நான் சொல்லல, நீ இதுக்கப்புறம் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி மறுபடியும் நீ பண்ணாம இருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லுவான். நோபல் தீஃப்ன்ற பேர்ல இந்த மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு உலகத்தையே மாத்த முடியும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, பவர் இல்லாதவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையில தான் போய் முடியும், இப்பவே நீ ஒரு சிப்பாய் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு சொல்ல, சீக்கிரம் அவன் நிப்பாட்டுறதுக்காக எவ்வளவோ விஷயங்களை சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அவன் கேட்கற ஐடியாவிலே இல்ல போல, உனக்கு என்னோட கஷ்டங்கள்லாம் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்கை எடுத்து மாட்டிக்கிட்டு, நாங்க கண்டிப்பா இந்த உலகத்தையே மாத்துவோம், நீ சொன்ன இல்லையா ஏதோ ஒரு சிப்பாயா இருந்து முடிச்சுக்காதரான்ட்டு, எனக்கு சிப்பாயா இருந்தாலுமே பரவாயில்ல, நான் இப்படிதான் வாழ போறேன்ற மாதிரியும் சொல்லுவான். உடனே யூகி அவன் கையில இருந்த காயினை தூக்கி போட்டு அந்த இடத்துல அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணிடுவாங்க. நீ கேம்ல என்னதான் இன்னைக்கு வின்னா இருந்தாலுமே ரியாலிட்டியில நீ இன்னைக்கு ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்ட, இப்ப நான் உன் கூட ஒரு பியாக்கியா கேங்கா சண்டை போட போறேன். சீக்கிரம் அந்த இடத்துல எவ்வளவு விஷயங்கள்ல சொன்னாலுமே அதெல்லாம் கவனிக்காம, நீ இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்க வில்லேஜ்ல வாழ்ந்த, உனக்கு பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, ஆனா என்னோட வாழ்க்கை மொத்தமாவே வர வலியும் வேதனையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதரா யோகி அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒரு ஃபுல் ஸ்பிளேட் ஷினோபியா இருந்தாலுமே இன்னுமே என்ன பிடிக்க ட்ரை பண்ணாம பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி தான் யோகிக்கு அந்த இடத்துல சொல்றாங்க. யோகி அந்த இடத்துல அவனோட ஐஸ்டேல கொஞ்சம் பெருசா யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஒரு சந்து வழியா போய்கிட்டு, எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஸ்ரீகடாய் தான், நீ ஆனா இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டே தாங்க போறான். பியாக்கியா கேங் அடுத்த நாள் நைட்டு ஒரு பெரிய திருட பண்றதா இருந்தாங்க இல்லையா, அதுக்காக எல்லாருமே ரெடியா நின்னுகிட்டு, யூகி நீ ரெடி ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த லீடர் கேட்க, நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க.